வேதத்திலே 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 விலை மதியாத முத்துக்களுண்டு. தினந்தோறுமே அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்களுண்டு. தினந்தோறுமே அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். அந்த பழைய கோரஸையும் பாடிடலாமா? அது எப்படி தொடக்கம்? என்ன அற்புத பொக்கிஷம், அதையும் மறந்து போகிறாங்க. கை வலிக்குதா? என்ன அற்புத பொக்கிஷம், அளவில்லா தேவ ஈவு. ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். என்ன அற்புத பொக்கிஷம், அளவில்லா தேவ ஈவு. ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. What a wonderful treasure, gift of God without measure. We will travel together, my Bible and I. தேவனுடைய வார்த்தை ஒரு பொக்கிஷம் என்று நாம் சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தை ஒரு பொக்கிஷம் என்று நாம் பாடும் பொழுது, தேவனே நீரே எனது பொக்கிஷம் என்று சொல்கிறோம். Lord, you are our treasure. நாம் முன்னால் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், God and His word are inseparable. தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நாம் பிரிக்க முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தையிலே நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸோ எப்பொழுதும் மனப்பாட வசனம் சொல்ற மாதிரி யார் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க? ஸ்டீஃபன் 2 அதிகாரம் படிச்சுட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். குட். உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது உங்களை
2 அதிகாரம் படிச்சிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவருக்காகவும் கைதட்டி இல்லாம மேபி அடுத்த வாரத்தில் வர்ற வாரத்தில் சொல்றதுக்கு நேரத்தை வைக்கலாம். குட். ஸோ ஒன்றாவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் இணைத்து ஒரு பேராகிராஃப் என்று நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு தனி தலைப்பை கொடுத்து அதன் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். என்ன தலைப்பு அது? சுவிசேஷத்தினுடைய உச்சநிலை விளக்கம் அல்லது ஒரு பினக்கிள் பாயிண்ட் என்று இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரையிலுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையாயிருக்கிற சுவிசேஷம் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். இப்படி 1லிருந்து 16 வரைக்கும் அவர் செல்லும் பொழுது 1லிருந்து 16 அதிகாரம் வரையிலும் நம்மை அவர் எடுத்து செல்லும் பொழுது இடையிடையே நிறைய மலை குன்றுகள் வருகிறது. சிறிய மலைகள், பெரிய மலைகள் என்று அவை எல்லாவற்றுக்கும் உச்சியாக இருக்கிற ஒரு பினக்கிள் பாயிண்ட், எவரெஸ்ட் மலை சிகரம் போன்ற ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24, 25, 26 வரும்போதும் நாம் அப்படி சொல்லுவோம். அங்கேயும் ஒரு பினக்கிள் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 பினக்கிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாம். இதை ஏன் பினக்கிள் பாயிண்ட் என்று சொல்லுகிறோம், இதை ஏன் ஒரு எவரெஸ்ட் சிகரம் என்று சொல்லுகிறோம் என்றால், முழு சுவிசேஷத்தையும் 16 அதிகாரத்திலே விளக்குகிறவர் அதனுடைய ரத்தின சுருக்கமாக, சுவிசேஷத்தினுடைய விளக்கத்தினுடைய ரத்தின சுருக்கமாக இதை வைத்திருக்கிறார். இதனுடைய கருத்து இவ்வாறு தொடங்குகிறது என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அவங்க சொல்லும் போது அல்ல, ஏனென்றால் போட்டு சொன்னாங்க. குட். ஏனென்றால் இல்ல, ஆனாலும் அவங்க போட்டாங்க, போட வேண்டியதுதான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று சொல்லுகிற அந்த எக்ஸ்பிரஷனுடைய மேன்மை என்ன என்று படித்தோம். விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு என்று போடப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு இப்பொழுது உள்ள ரட்சிப்பு அல்ல, அல்லது முதலாவது நாம் ரட்சிக்கப்படும் ரட்சிப்பு அல்ல, கடைசியாக ரட்சிக்கப்படுதல் அல்லது மகிமை அடைதல், ரட்சிப்பினுடைய பூரண நிறைவேற்றம் என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு 17வது வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ஏன் வெட்கப்படேன் என்றால், அதிலே தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லை, வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த தேவனுடைய நீதி என்றால் விசுவாசத்தினால் வருகிற நீதி. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது நம்முடைய பாவத்தினால் உண்டான பயங்கரமான தேவ கோபாக்கினைக்கும் தேவனுடைய தண்டனைக்கும் முன்பதாக நாம் குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டிலே வந்து நிற்கும் போது, குற்றவாளியாகவே நிற்கும் பொழுது தாமாகவே அவராகவே இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை நம்மேலே போர்த்தி கொண்டு அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை பார்த்தவராக அதே நீதியை நம்மிலே கண்டவராக இவன் நிரபராதி நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணப்படுதல் என்று நாம் பார்த்தோம்.
கடந்த வாரத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி அந்த விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்கிற அந்த ரெண்டு பிரேஸ்லயுமே விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி என்பது வேறு, தொடர்ந்து விசுவாசத்திற்கு என்று சொல்லக்கூடியது வேறு என்று பிரித்து கொண்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற அந்த வாக்கியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம். இல்ல ஆக்சுவலா அநேக ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை மேற்கோளாக கொண்டு வந்திருக்க வேண்டியதில்லை, கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப மீனிங்க கொண்டு வரலன்னு நான் சொல்றாங்க. ஆனா நாம தெளிவாக பார்த்தோம், மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய அந்த கான்டெக்ஸ்டை, அந்த சூழ்நிலையை இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவது எவ்வளவு பெரிய அர்த்தத்தை அதற்கு கொடுக்கிறது என்று பார்த்தோம் இல்லையா? என்னோட கூட இருக்கீங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, குட். ஸோ நம்முடைய ஃப்ரேஸ் இன்றைக்கும் அதே காரியம் தான். விசுவாசத்திற்கென்று, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி, அந்த உண்டாகும் தேவநீதி அந்த ஃப்ரேஸை நம்ம விட்டுச்சு. விசுவாசத்தினால், விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை அதை மாத்திரம் நாம இன்றைக்கு பார்க்க போறோம். ஏனென்றால் கடந்த வாரத்திலே நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணினது உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும் என்றால், அதிலே மிகுதியான ஒரு தெளிவு உண்டாகாதது போல நான் ஃபீல் பண்ணேன். அநேகருடைய முகங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பனிமூட்டம் நிறைந்திருந்தது போன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் இந்த ரிஃபர்மேஷனை ஆரம்பிக்கிறதற்கு, அல்லது இந்த மகா பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த சரித்திரத்திலே மிக முக்கியமான இந்த சீர்திருத்தம் பிறப்பதற்கு காரணமாயிருந்த வசனம் தான் இந்த 17வது வசனம் என்று நாம் சொல்வதனாலே அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி இருந்தும் நாம ஒரு பனிமூட்டம் போன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது நல்லது அல்ல. ஆகையினாலே மீண்டும் அதே காரியத்தை கொஞ்சம் கூட கிளாரிஃபை பண்ணலாம் என்று யோசித்தேன். இன்னும் ஒரு சிலருடைய ஃபீட்பேக்ஸின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து இப்படி பைபிள் ஸ்டடி பண்ணி கொண்டு இருக்கும் போது, நான் ஜாஷுவாட்டையும் டிஸ்கஸ் பண்ணல, பட் நான் இன்னும் கோர் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், சாரி. ஒரு வாரமாகிலும், மாதத்திலே ஒரு வாரமாகிலும் அல்லது 2 மாதத்திலே ஒரு வாரம் இப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டடியா இல்லாதபடி கேஷுவலா நம்ம உட்கார்ந்து இதுவரை கற்றுக்கொண்ட காரியங்களை ரிவ்யூ பண்ணுவதும், அதை குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதுமான அதற்காக ஒரு வாரத்தை நாம் நியமித்துக் கொள்ளலாம் என்று ஒருவேளை நம்ம பின்னால் அதை குறித்து நாம யோசிப்போம், முடிவு செய்வோம். ஏனென்றால் பனிமூட்டம் நிறைந்த முகங்களை நம்ம பார்க்கும்போது சில சமயம் பர்சனலா நம்ம மீட் பண்ணும்போது அதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம், சில வேளைகளிலே அது அப்படியே விட்டு போகிறது. ஸோ ஆகையினாலே அவ்விதமாக வரும் நாட்களிலே நாம் செய்ய, ஆண்டவருக்கு சித்தமானால் அப்படி செய்ய நாம் முயற்சி செய்யலாம். ஸோ இப்பொழுது நம்முடைய அருமையானவர்களே, இப்பொழுது நம்முடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால், நான் விசுவாசிக்கிறேன், நானாக விசுவாசிக்கிறேன், நான் தான் விசுவாசிக்கிறேனா அல்லது தேவன் அருளுகிறாரா என்பதை குறித்த தெளிவு. 2 பகுதியை மறந்துவிட வேண்டாம். முதலாவது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, அது ஒரு பகுதி. நம்முடைய இந்த நாளின் பாடத்திற்கு
அது ஒரு பகுதி. இரண்டாவது மிகப்பெரிய பகுதி என்னவென்றால் விசுவாசத்திற்கு என்று அப்படிங்கிற அந்த இரண்டாவது வார்த்தை. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி என்பது முதலாவது ரட்சிப்பு, அல்லது பாவியாக நான் வரும் பொழுது இவன் குற்றமற்றவன், நிரபராதி, அவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணப்படுதல். அதற்கு விசுவாசம் நமக்கு உதவுகிறது. அதற்கு தேவன் தான் அந்த விசுவாசத்தை தருகிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது, தொடர்ந்து நம்முடைய பரிசுத்தமாகுதலின் வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த விசுவாசத்தினாலேயே நாம் செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம், செய்கிறோம். விசுவாசத்திற்கென்று என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் அதுதான் என்று பார்த்தோம். அந்த ரெண்டு பிரிவையும் நாம மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ரெண்டு பிரிவிற்குமே விசுவாசத்தை தேவன் அருளுகிறாரா இல்லாட்டி நாம விசுவாசிக்கிறோமா என்பதிலே இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்தால் நல்லது என்று நான் யோசித்து ஆண்டவருக்குள்ளே அவ்விதமாக நான் தீர்மானித்து கொஞ்ச நேரம் அதை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த கேள்வி வரும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தெளிவாக பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீ விசுவாசித்தால் என்று நிறைய வருகிறது. ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். அப்படியானால் நான் தானே விசுவாசிக்கிறேன், அப்படியானால் மனிதர்கள் தானே விசுவாசிக்கிறார்கள், இது தேவன் கொடுக்கிற ஈவு என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வைத்து நாம் கடந்த வாரம் நாம் ஆரம்பித்தோம். அதே வாக்கியத்தை தான் நாம் திரும்பவும் வைத்து நாம் தொடங்குவது நல்லது. நமக்கு ஏன் இது பெரிய ஒரு பிரச்சனையாக நான் எழுப்புகிறேன் என்றால், அருமையானவர்களே, எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸாக அல்லது எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக நாம் கூடி வேதத்தை படிக்கும் பொழுது, அல்லது எம்பிடிசி மாணவர்களாக எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக நாம் ஒரு சபையாக அல்லது நாம் ஒரு கம்யூனிட்டியாக அல்லது ஒரு குடும்பமாக நாம் ஒரு யாத்திரையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம், பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். தேவன் நம்மை இணைந்து பயணிக்க செய்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கிறது. அது என்ன இஷ்யூ என்றால், அது என்ன இஷ்யூ? அப்ப நம்ம பிரசங்க மோட்ல இல்ல, பைபிள் ஸ்டடி தான் நம்ம இணைந்து பண்ணுகிறோம் என்பதற்காக நினைக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டா அப்படியே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதுல நான் தான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதிலே அல்லது அது எப்படி இருந்தா என்ன, அப்படி கூட விடலாம் இல்லையா? எப்படி இருந்தா என்ன, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது உண்மை, அது போதாதான். இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை சொல்லும் போது பழைய காலத்துல ஒரு பிரசங்கியார் சொன்ன ஒரு குறிப்பு ஒன்று என் ஞாபகம் வருகிறது. ஒரு அநேகருக்கு எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நாள் தெரியாது. ஆனா அநேகர் சொல்ல முடியும், இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலே, இந்த தேதியிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று தெளிவாக ஒரு சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அநேகருக்கு அது சொல்ல முடியாது இல்லையா? சோ அதற்கு அவர் எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு கிராமத்திலே வயதான ஒரு பாட்டியிடத்துல உனக்கு என்றைக்கு திருமணமானது, உன்னுடைய மேரேஜ் டேட் என்னன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மாதமும் தெரியாது, நாளும் தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், அந்த திருமண நாளிலே அவர் எப்படி இருந்தார், அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு, அவர் எவ்வளவு அழகாக ஜொலித்தார்,
என்னுடைய கதாநாயகன் அல்லது என்னுடைய கணவர், அந்த நாள் ஒன்று உண்டு, அந்த நாளினுடைய இன்பம் வேற வித்தியாசமானது என்பதை அவர்கள் சொல்ல முடியும். அதுபோல நம்ம சொல்ல முடியும். அதுபோல ஒருவேளை சொல்லி அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, எப்படி என்னுடைய ரட்சிப்பு நடந்தது, எப்படி என்னுடைய அந்த நீதிமான ஆக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது என்று நடந்தது என்பதை குறித்து எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே வந்து என்னை சந்தித்தது, என்னுடைய கரத்தை பிடித்தது உண்மை. அந்த அனுபவத்தை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், எம்பிடிசி மாணவர்களாக, எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக நமக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை எழுகிறது என்று. அதான் என்னன்னு கேட்டேன். இந்த பைபிள் ஸ்டடி என்ன பைபிள் ஸ்டடின்னு சொல்லி போட்டிருக்கு, God's glory lovers பைபிள் ஸ்டடி. நாம் அதிகமாக தேவனுடைய மகிமையை குறித்து நாம் பேசுகிறோம். இது கண்டிப்பா நீங்க சொல்லியிருப்பீங்க இன்னும் நேரம் கொடுத்தா. அருமையானவர்களே, நான் தான் விசுவாசித்தேன் என்று சொல்லும் பொழுது ஒரு விதத்திலே அந்த விசுவாசம் நம்முடையதுதான். அது நம்ம பின்னால ஒரு சில வசனங்களை நாம தெளிவாக வாசிக்கும் போது நீங்களே புரிந்து கொள்ளுவீர்கள். இது தேவன் எப்படி அருளுகிறார், அது எப்படி என்னுடைய விசுவாசம் ஆகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஒரு விதத்திலே நான் தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் நான் விசுவாசித்தேன் என்று சொல்லும் பொழுது அதுல ஏதோடு நான் விசுவாசித்தேன் என்று சொல்வேன். ஆனால் அங்கே தேவனுக்கு போய் சேர வேண்டிய அந்த மகிமை போய் சேர்வதில்லை என்பதுதான் பிரச்சனை. அப்போ தேவனுக்கு போக வேண்டிய மகிமை, தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய மகிமை செலுத்தப்படவில்லை என்பது பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாம் ஒரு காரியத்தை புனைகிறோம் என்பதும் சரியானதல்ல. வேதத்திலே கற்றுக் கொடுக்கப்படுகிற அந்த போதனையை நாம் சரியாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தெரிந்து கொள்கிறோம், இந்த விசுவாசம் ஒரு ஈவாக அருளப்படுகிறது என்று. அப்படி அதை நாம் ரியலைஸ் பண்ணும்போது, அதை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு உரிய அந்த மகிமையை நாம் செலுத்தும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார், அது தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார். சோ ஆகையினாலே தேவனுடைய மகிமை என்பது அங்கே பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய மகிமையை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதனாலே இந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அருமையானவர்களே, முதலாவது எந்த குறிப்பிலிருந்து நாம் தொடங்குகிறோம் என்றால், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு விசுவாசம் வைப்பதற்கு திராணி அற்ற ஒரு நிலைமையிலே காணப்பட்டோம் என்பதை முதலாவது நாம் தெளிவாக ரியலைஸ் பண்ண வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே யாரும் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் அவர்களை உங்களுடைய மனக்கண்கள் முன்பதாக கொண்டு வாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த அந்த நிலைமையையும் கண் முன்னால கொண்டு வாங்க. ஒருவேளை இன்னொரு காரியம், என்னை மாதிரி ஒருவேளை சின்ன வயசுலேயே ஆண்டவர் ரட்சித்திருந்தார்னா ஒருவேளை இன்னும் பெரிய டேஞ்சர். நம்ம சின்ன வயதிலேயே நான் ஆண்டவருக்கு பயந்துதானே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறேன் என்று நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி என்பது வேறு. ஒருவேளை நாம் 7 வயசு அல்லது 8 வயதிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். அப்ப 7 வயது 8 வயதிலே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு அதற்கு பின்பதாக என்றோ ஒரு சமயத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் அல்லது கலாத்தியருக்கு எழுதின நிருபம், இந்த நிருபங்களிலே தேவன் போதித்திருக்கிற காரியங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய நிலைமை
ரியாலிட்டியில எப்படி இருக்கும் என்பதை ரியலைஸ் பண்ணி அறிந்து கொண்டு அப்படித்தான் நானும் இருந்தேன் என்பதை தத்ரூபமாக ரியலைஸ் பண்ணுவது நம்முடைய ஆராதனை வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியம். மிக முக்கியம். ஆகையினாலே ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் விசுவாசம் வைக்க திராணியற்ற நிலைமையில இருக்கிறான் என்பதற்கு ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், எப்படி அதை ரியலைஸ் பண்ணுகிறோம்? அருமையானவர்களே, நாம இந்த உலகத்திலே மாம்சத்திலே பிறக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பிறக்கும் போது மாம்சத்திலே நாம் பிறக்கிறோம், அல்லது மாம்சீக பிரகாரமாக நாம் உயிருள்ளவர்களாக பிறக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் செத்தவர்களாகவே பிறக்கிறோம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஒரு ஆவிக்குரிய ஒரு உண்மை. இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது நாம இது ஒரு அநேகமாக இது ஒரு பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட், அல்லது இது ஒரு idioms and phrase அப்படி சொல்லி இங்கிலீஷ்ல படிப்போம்ல, idioms and phrases மாதிரி நாம படித்துக்கொண்டு அப்படியே அதை ஓரமாக வைத்துக்கொண்டு அல்லது அதை ரொம்ப பெரிதாக எண்ணாமல் போகலாம். ஆனால் அருமையானவர்களே, நான் பிசிக்கலாக மாம்சத்தின்படி இங்கே நின்று பிரசங்கிப்பது எப்படி உண்மையோ ரியாலிட்டியோ, அதுபோல எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன், அவனுடைய நிலை என்பது இன்னொரு உண்மையான ரியாலிட்டி. பிதாவாகிய தேவனோ, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவோ, இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரோ, இல்லாவிட்டால் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோ நம்மை பார்க்கும்போது அந்த ரியாலிட்டியில தான் பார்க்கிறாங்க. ஆகையினாலே அது ரொம்ப முக்கியம், ரொம்ப உண்மை. சோ நாம மாம்சத்தின்படி பறக்கும்போது, ஒரு குழந்தையாக பறக்கும்போது, குழந்தையாக பறக்கிற எந்த குழந்தையுமே பிசிக்கலா ரொம்ப அழகா, ரொம்ப கலரா, சவப்பா, ரொம்ப ஆக்டிவா, ஓவர் ஆக்டிவா. இப்ப பிள்ளைகள்லாம் பறக்குறாங்களா, பிறந்த உடனே மொபைல் கேட்கிற மாதிரி எல்லாம் சித்தரிக்கிறோம்ல, அப்படி இருந்தாலும் அக்லியா தான் அது பறக்குது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளை நம்ம பார்க்க போகும்போது இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்தவர்களாகவே அவர்கள் பிறக்கிறார்கள். இப்போ பிசிக்கலா நான் உயிரோட இருக்கிறபடினாலே நான் இந்த போடியத்துக்கு முன்னால இந்த போடியத்தை நான் பார்க்கிறேன். இந்த போடியம் உடையாம இருக்குது. இந்த உடையாம இருக்கிற இந்த போடியத்தை நான் பார்க்கும்போது, நான் கால் வலிக்கும் போது இதுல நான் ரெஸ்ட் பண்ணிக்கொள்வேன். இதை நான் பார்க்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், இதுல நான் ரெஸ்ட் பண்ணுகிறேன். அதுபோல ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனும் அவன் ஆவிக்குரிய விதத்திலே நடமாடுகிறான், காரியங்களை செய்கிறான். அவன் தேவனை சார்ந்து வாழ வேண்டியவன். அவனுக்கு பார்க்க முடியாது இல்லையா? அவன் செத்தே பறக்கிறபடினாலே அவனுடைய கண்கள் இருளடைந்திருக்கிறது, அல்லது மூடி இருக்கு, செத்தவனாகவே இருக்கிறான். நாம செத்து போன ஒரு பிரேதத்தினுடைய பக்கத்துல, செத்து போன ஒரு மனுஷனுடைய பக்கத்துல தலப்பா கட்டி பிரியாணி, புகாரி பிரியாணி, இது எல்லாத்தையும் வரிசையா வச்சு சாப்பிடுன்னு சொன்னா அவனுக்கு கேட்குமா? அது அவன் அதை பார்க்க முடியுமா? அதை ஸ்மெல் பண்ண முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை சாப்பாடை எடுத்து யாராவது ஊட்டி விட்டா கூட அந்த சாப்பாடு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே செத்து போயிடுச்சு. அருமையானவர்களே, இதுதான்
ஆவிக்குரிய ரியாலிட்டி நம்ம சரீர பிரகாரமாக உயிரோடு பிறக்கும் போது நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவன் செத்தவனாக, முழுமையாய் செத்தவனாக இருக்கிறபடினாலே மகிமையான ஒன்றையுமே பார்க்க முடியாது. தேவனுடைய காரியங்கள் அல்லது சுவிசேஷம் அவனுக்கு மகிமையானதாகவே தெரியாது. தேவனுடைய வார்த்தை அட்ராக்டிவானதாகவே தெரியாது. கண்ணை திறந்து பார்க்கவே முடியாம இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த சுவிசேஷத்தை நம்ம திணித்தாலுமே அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே செத்த நிலைமையில இருக்கிறது. சோ செத்த நிலைமையில இருக்கிறவன் பார்க்க முடியாது, ருசிக்க முடியாது, ரசிக்க முடியாது. அததான் விசுவாசம் வைக்க முடியாது என்று சொல்லிக்கிறோம். அவனால விசுவாசம் வைக்க முடியாது. விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். சீயிங் இல்லையா, பார்க்குதல், அதை ருசித்தல், அதை ரசித்தல், அதிலே சாட்டிஸ்ஃபை ஆகிறது. இந்த காரியங்கள், இந்த நடவடிக்கைகள் எதையுமே அவனாலே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறான். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். They are totally strangers to the life of God. ஜீவன் தேவனுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு அவர்கள் அந்நியராய் இருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19-20. உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இருளை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். நேச்சுரலி, சுபாவத்தின்படி நேச்சுரலா இப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனா இருக்கிற மனுஷன் அவன் பிசிக்கலாவும் அவன் இருளை தான் விரும்புவான். ஒளியை அவன் விரும்ப மாட்டான், விரும்ப முடியாது. அருமையானவர்களே, அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் பைபிள் ஸ்டடிக்கு வான்னு சொன்னாலும் அல்லது சர்ச்சுக்கு வான்னு சொன்னாலும் அவன் விரும்ப மாட்டான். அந்த டிசைரே இருக்காது. அருமையானவர்களே, அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னொரு தன்மை என்ன? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். இது வந்து ரட்சிக்கப்படும் போது அது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு. அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அல்லது நீதிமான் ஆக்கப்படாத ஒரு மனிதன் அல்லது மறுபடியும் பிறக்காத ஒரு மனிதன் அவனுடைய இருதயத்திலே அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கல்லான இருதயமாக இருக்கும். இதுல குறிப்பு என்னவென்றால், நான் சொல்ல விட்டுட்டேன். இந்த ஆர்டர் எப்படி இருக்குதுன்னா, அதுல உப தலைப்புல பாத்தீங்கன்னா மறுபடியும் பிறத்தல், அதை தொடர்ந்து விசுவாசம் வருகிறது, அதை தொடர்ந்து நீதிமான் என நாம் அறிவிக்கப்படுகிறோம். இது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் எப்படி விசுவாசிக்க கூடியவர்களாக மாறுகிறோம், விசுவாசிக்க கூடாதவர்களாக செத்த நிலைமையிலே நம்ம இருக்கிறபடினாலே அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீவன் இல்லாதபடி நிலைமையில இருக்கிறபடினாலே நாம் முதலாவதாக மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த ஆர்டரை தயவு செய்து உங்களுடைய இதயத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய திருமணத்தினுடைய நாள் நம்ம மறந்து போனாலும் அதனுடைய ஆர்டர், இது எப்படி நடந்தது, எப்படியும் நடந்திருக்கலாம், எப்படியும் நடந்துச்சு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். ஆனால் எப்படி நடந்தது என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டோமானால் மற்றவர்களுக்கும் நாம சொல்ல முடியும், நம்மளும் மீனிங்ஃபுல்லா ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம்,
மறுபிறப்பு, மறுபடியும் பிறத்தல், born again experience. அந்த born again experience தொடர்ந்து விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. அங்க மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தை தேவனே செய்கிறார். நம்ம பின்னால சில வசனங்களை பார்ப்போம். அப்படி நாம மறுபடியும் பிறக்கும் போது விசுவாசம் வைக்க திராணி உள்ளவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுகிறார். Amazing truth. விசுவாசம் என்பது ஒரு கண்டிஷன் தான். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. விசுவாசத்தினால் தான் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் தான் நாம் நீதிமான்கள் என்று டிக்ளேர் பண்ணப்படுகிறோம். ஆனால் நாம் விசுவாசிக்க இயலாதவர்கள் என்று நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ அந்த நாளிலே தேவனே நம்மை விசுவாசிக்க கூடியவர்களாக மாற்றுகிறார். அது எப்படின்னு சொல்லி தொடர்ந்து சில வசனங்கள் வாசிக்கும் போதே நமக்கு தெரியும். விளக்கங்கள் அதிகமாக தேவை இருக்காது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், மேபி அந்த பேசேஜஸ் விட்டுலாம். 1 கொரிந்தியர் 2:14, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். வெரி குட். தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஜென்ம சுபாவமான மனுஷன், மறுபடியும் பிறக்காத நிலைமையில இருக்கிற மனுஷன், மாம்சத்திலே மாத்திரம் உயிரோடு இருக்கிற மனுஷன், ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே, பென்டிகாஸ்டல் ஃபேமிலி, ஈவன் என்னுடைய குடும்பத்தையே நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதிலிருந்தே பெந்தேகோஸ்தே சபையிலே நாங்கள் 5 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போனோம். எல்லா டீச்சிங்கும் எல்லாருக்கும் ஒன்று போல கிடைத்தது. அந்த காலத்துல இருந்த மாதிரி எல்லாம் வெனஸ்டே பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சண்டே ஸ்கூல், எல்லாத்துலயும் எல்லாருமே நாங்க 5 பேரும் அல்லது 4 பேர் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஆனாலும் ஒரு சிஸ்டர் இன்னும் ரட்சிக்கப்படலை. அதெல்லாம் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அறிஞர்களே, அந்த மரித்தவனை அல்லது மரித்தவளை உயிரோடு எழுப்புகிறது எந்த ஒரு மனுஷனாலும் முடியாத காரியம். விசுவாசம் என்பது, விசுவாசம் வைப்பது என்பது அவர்களால முடியாது, இயலாத நிலைமையில இருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததாகவே அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இருக்கான். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒருவேளை தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அது உங்களுக்கு மிஸ்லீடிங்கா இருக்குமான்னு தெரியல. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது அப்படின்னு தான் இருக்கு. cannot. பரிசுத்த ஆவியினாலே அந்த புதிய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ளாவிட்டால், பின்னால் அது தெளிவா நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit plays a very important role in our regeneration. நம்முடைய மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்திலே பரிசுத்த ஆவியானவர் மிக பெரும் பங்காற்றுகிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே ஒருவன் ஜீவனை பெறாவிட்டால், அவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், இயேசுவை லார்ட், கர்த்தர் என்று சொல்ல முடியாது. He cannot say. சொல்லலாம், கர்த்தாவே, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லி, கர்த்தாவே அவர்தான் என் கர்த்தர்னு சொல்லலாம். அது ட்ரூவா இருக்க முடியாது, அது உண்மையாக இருக்க முடியாது.
உண்மையாய் இயேசு கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினால் அல்லது பரிசுத்த ஆவியானவரால் அந்த புதிய ஜீவனை பெற்றவனாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இவ்வளோ வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நாம் புதிய ஜீவனை பெறாத வரையில் அல்லது மறுபடியும் பிறவாத வரையில் விசுவாசம் வைக்க இயலாதவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பது. அருமையானவர்களே, நாம நீதிமான் ஆக்கப்படுவது இப்படிப்பட்ட நிலைமையில செத்த பிணமா இருக்கும்போது, அப்படிதான் சொல்லணும், செத்த பிணமா இருக்கும்போது நாம் செய்கிற சில ஜெபங்கள், நாம் கொடுக்கிற சில காணிக்கைகள், மிஷனரி சப்போர்ட்டா கூட இருக்கலாம். அது இதெல்லாம் என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரீசெண்டா தான் அதை ரொம்ப நல்லா கவனிச்சேன். தீத்து எழுதின புஸ்தகம், தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல 5 மட்டும் வாசிக்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக்க முடியாது என்று நிறைய வசனங்கள் உங்களுக்கும் தெரியும். அதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன். ஆனால் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமானது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அருமையானவர்களே, நிறைய works of righteousness, அதுல மிஷனரி சப்போர்ட் கூட இருக்கலாம், அதுல மிஷனரி ஊழியத்துல ஈடுபாடும் இருக்கலாம், ஊழியம் செய்கிற காரியமும் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது 13வது வயசுல ஆண்டவர் கிருபையா 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 என்னை ரட்சித்தாரு. அதுக்கு முன்னாடியே நான் ட்ராக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போவேன். அதெல்லாம் நிச்சயமா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நீதியின் கிரியைகளினாலே ரட்சிப்பு உண்டாகவே உண்டாகாது. அல்லது அந்த நீதிமானாக டிக்ளேர் பண்ணப்படுகிற அந்த வேளையில் தான் நாம் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அந்த விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாய் மாறும்போதுதான் நாம் தேவனிடத்திலே அங்கீகாரம் பெறுகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. We are approved. அந்த விசுவாசம் வைக்க திராணி உள்ளவர்களாய் மாறி நாம் விசுவாசம் வைக்கும் போதுதான் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறுகிறோம். தேவனுடைய ஃப்ரெண்டா நம்ம அன்றுதான் நாம மாறுகிறோம். அதுக்கு முன்னாடி என்னதான் ஜெபித்தாலும் ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி பாவாரிக்கை செய்கிற அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது, அல்லது அதுக்கு முன்னாடி தெரியாமலே இந்த மரித்த நிலைமையிலே செய்கிற அதைத்தான் இங்கே நீதியின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரியைகளின் நிமித்தம் ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும். அப்படின்னா என்ன? இங்கே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த முழுக்கு என்கிற வார்த்தையிலே நாம இப்போ போகிறதற்கு நேரம் இல்லை, அது நம்முடைய டாபிக்கும் இல்லை. அந்த மறுஜன்ம முழுக்கு என்பது ரீஜெனரேஷனை குறிக்கிறது. born again experience, மறுபடியும் பிறத்தல். சோ நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து, அது எதன் அடிப்படையிலே? நல்லா சொல்லுங்க. தமது இரக்கத்தின்படி. இந்த இரக்கத்தின்படி சொல்லி வாசித்ததுனால 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது, when it came into being through the gospel, அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் மனுஷர் மேல் உள்ள தயவு, என் மேல் உள்ள தயவும் மகா இரக்கமும் கிருபையும் பிரசன்னமான போது, when it came to me, when it came before me, சத்தவனா இருந்தேன், புகாரி பிரியாணி வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் அவர் மறுஜன்மத்தை நமக்கு கொடுத்ததுனாலே, உயிர்ப்பித்தபடினாலே எனக்கு வித்தியாசமாய் தெரிந்தது. நான் அதை பார்த்தேன். அதான் தொடர்ந்து அடுத்த குறிப்புகளுக்கு போகலாம். இந்த being born again is an act of God. நாம் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம், born again experience, அருமையானவர்களே, முழுக்க தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் செய்கிற காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம்
3வது அதிகாரம். இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேசேஜ் தான், ஆனால் மிக முக்கியமான காரியம். அருமையானவர்களே, ஒருவேளை என்னை போல ஒரு சிலர் இருப்பீர்களானால் உங்களுக்கு வார்னிங்காக, நான் ரொம்ப மோசமா இருந்தேன். எப்படின்னா, கல்லூரி நாட்களிலே கல்லூரி மாணவர் மாணவியர் மத்தியிலே செய்கிற அந்த ஊழியத்திலே ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதம் கல்லூரி திறந்தால் ஜூன் ஜூலை மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் இவாஞ்சலிஸ்டிக் த்ரஸ்ட் என்று சொல்லுவோம். முழுக்க முழுக்க நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் மாணவ மாணவிகளுக்காக காஸ்பல் ரிட்ரீட்ஸ், இவாஞ்சலிஸ்டிக் ரிட்ரீட்ஸ் என்று நடத்தும் போது பெரும்பாலும் எல்லா வருடத்திலும் எல்லா இப்படிப்பட்ட கூடுகைகளிலும் வருகிற பிரசங்கிமார்கள் நல்லா அசஸ் பண்ணலாம். இவங்க யோவான் 3 தான் எடுப்பாங்க, மறுபடியும் பிறத்தல், யோவான் 3 என்கிற அந்த பேசேஜஸ் எடுத்து அநேகமாக 85% அல்லது 90% இந்த பேசேஜ் தான் எடுப்பாங்க. அதனாலே ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அல்லது அதை நான் சில வேளை ஸ்கிப் பண்ணி கூட போயிருக்கேன். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு தாமே நமக்கு போதிக்கும்படியாக நிக்கோதேமுவை டீல் பண்ணுகிறார். 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் தெரியும், நம்ம விட்டுறலாம், நமக்கு தெரியும். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு பரிசேயன். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். தேவன் ஒருவனோடு இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். He was so attracted by the English Bible போட்டிருக்கு signs and wonders. Signs ன்னு போட்டிருக்கோம், அடையாளம், அற்புதம். இந்த பரிசேயன் இயேசுவினிடத்துல வந்தது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய பிஷப், கேத்தலிக் பிஷப் அல்லது அந்த மாதிரி ஒரு நபர் வருகிற மாதிரி இந்த நாள்ல இயேசுவை பார்க்க ராத்திரியில வர்ற மாதிரி, பகல்ல வர்றதுக்கு வெக்கம். ராத்திரியில வருகிறான் என்றால் இந்த நிக்கோதேமு உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலே அவன் தொடப்பட்டான் அல்லது அவன் சிந்தனை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த காரியம் என்னன்னா சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், இயேசு செய்த அற்புதங்கள். அவன் புகழ்ந்து சொல்றான், இதுவரை என் வாழ்க்கையில என்னுடைய ரிலிஜியஸ் லைஃப்ல எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட நானும் கற்றிருக்கிறேன், நானும் ஸ்காலரா நிறைய வருஷமா இருக்கிறேன், மத சடங்காச்சாரங்களை நான் நடத்துகிறேன், ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறேன், அக்செப்டட் லீடராக இருக்கிறேன். ஒருத்தரையுமே நான் இப்படி பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ். இயேசு அவனை மெச்சினாரா? நிக்கோதேமுவே, நீ ரொம்ப அரிதான காரியத்தை என்னிலே கண்டிருக்கிறாய், இவ்வளவு பெரிய அற்புதத்தை நீ என்னிலே கண்டிருக்கிறாய். ஏன் செய்கிறேன் என்றால், இதான் என்னை அனுப்புகிற தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கும்படியாக. அப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணல, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஸ்ட்ரைட் அவே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று, தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காணவே மாட்டான். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நீ பார்ப்போம். ஸோ இந்த மறுபடியும் பிறக்கிற காரியம் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இயேசு அவனுக்கு உணர்த்துவதற்காக, நமக்கும் உணர்த்துவதற்காக சொல்கிறார். இது தேவனிடத்திலே இருந்துதான் வருகிறது என்பதை அவர் கீழே உள்ள வசனங்களையும் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை அதோடு கூட இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் வேர்ஸை படிக்கலாம், ரொம்ப கிளியராக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். 2, 13 ரெண்டும் சேர்ந்த ஒரு பேசேஜ். 13 நாம வாசிக்கலாம். 13 வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 13வது.
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சோ ரத்தத்தினால அவங்க பிறக்கல, மாம்ச சித்தத்தினாலே. இல்லாட்டி யாரும் விரும்பி யாரும் மறுபடியும் பிறக்க முடியாது. யாரையும் நாம விரும்பி மறுபடியும் பிறக்க வைக்கவும் முடியாது. நல்ல ஒரு அனாலஜி சொல்றாரு. பிறக்க வைக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கு புருஷனும் மனைவியும் சில பிளானிங் செய்ய முடியும். ஆனா குழந்தை பிறக்கிற அந்த ப்ராசஸ யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த குழந்தை உண்டாகிற காரியத்தை ஒருவேளை பிளான் பண்ணலாம். அதை குறித்து தான் இங்க சொல்லி இருக்குது. புருஷனுடைய சித்தத்தினாலே அது உண்டாகும். ஆனா இந்த மறுபடியும் பிறத்தல் என்கிற காரியம் இது முழுக்க முழுக்க தேவனால் உண்டாகிறது. இதனுடைய உருவாக்கம் அல்லது பிறக்க செய்தல் எல்லாமே முழுக்க முழுக்க தேவனால் உண்டாகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறதுனா கூட புருஷ சித்தத்தினாலே மாம்ச சித்தத்தினாலே இந்த இரண்டு விதமான சித்தங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது அதற்கு மாறாக பிதாவாகிய தேவனுடைய அல்லது சாவரின் காடுடைய பிளானிங், பிறக்க செய்வதும் அவரே. Isn't it amazing? அடுத்த குறிப்பு நம்ம சொல்லலாம். இந்த மறுபடியும் பிறக்க செய்வதிலே பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பிறக்க செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் நாம நிக்கோதேமுடைய காரியத்தை வாசித்த அதே பகுதிக்கு நாம் திரும்பவும் வருவோம். தொடர்ந்து அவன் கேட்கிறான், நான் தாயின் கர்ப்பத்துல 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா அப்படின்னு சொல்லி அதனுடைய விளக்கத்தை இது எப்படி என்று கேட்கும்போது 5வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். இங்கே ஜலத்தினால் என்பது ஞானஸ்நானத்தை கண்டிப்பாக குறிக்கவில்லை. குறிக்கவில்லை. ஆனால் இப்போ நம்ம அதனுடைய விளக்கத்திற்கு, ஏன் ஞானஸ்நானத்தை குறிக்கவில்லை என்கிறதற்கான விளக்கத்திற்கு நாம் செல்ல முடியாது. ஆனால் இது வாசிக்கும் போதே நமக்கு தெள்ள தெளிவாய் வர வேண்டியது. அருமையானவர்களே, முழுக்க முழுக்க இயேசு இங்கே போதிக்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்கிற காரியம். பிசிக்கலா நடக்கிற எந்த காரியத்துக்கும் சம்பந்தம் உடையது அல்ல என்கிற காரியத்தை தான் இங்கே அவர் போதிக்க மிக முக்கியமாக விரும்புகிறார். அதற்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. ஆனால் அது இந்த வேளையில அது நமக்கு ஒத்து வராது. பட் இன்னொரு நாளிலே ஒருவேளை நாம விருப்பப்பட்டோம்னால் நிச்சயமாக நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆவியினால் என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமான காரியம். ஆவியினாலே பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 6வது வசனம், மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அருமையானவர்களே, இப்படி சொல்வதனால ஒருவேளை ஞானஸ்நானத்தை நாம் புறக்கணிக்கிறவர்கள் அல்ல. நாம் எல்லாருமே அநேகமாக முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள். நானும் பெற்றவன் தான். அந்த முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறதை முழுமையாக நாம் அங்கீகரிக்கிறோம். அதை ப்ரமோட் பண்ணவும் செய்கிறோம். அது நிச்சயமாக வேண்டும் என்றும் சொல்கிறோம். ஆனால் என்னுடைய குறிப்பு என்னவென்றால், இந்த இடத்திலே மறுபடியும் பிறக்கிற அந்த ப்ராசஸ்லே இயேசு இங்கே குறிப்பிடுகிற ஜலம் அதை குறிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏனென்றால் அது மாற்றி அமைத்து விடக்கூடாது. 5வது வசனத்திலும் ஆவியினாலே என்பதை பார்க்கிறோம். 6வது வசனத்திலும் ஆவியினால் பிறப்பது என்று பார்க்கிறோம். 8வது வசனம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காற்று எப்படி தனக்கு இஷ்டமான இடத்துல அது வீசும்? ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அதுபோல செயல்படுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது.
ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனும். எத்தனை தடவை அது repeat ஆகுதுன்னு பாருங்க. ஆவியினால் பிறந்தவன் எவனும். தேவன் பிறக்க வைக்கிறார், தேவன் சித்தம் கொள்கிறார், தேவன் திட்டமிடுகிறார், தேவன் பிறக்க வைக்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அல்லது அதை செயலாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, அநேக வேளையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கண்களால் தரிசிக்காததினாலே ஒருவேளை நாம் பீரித்து படலாம். இந்த இடத்திலே பரிசுத்த இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சரீர பிரகாரமாக எப்படி பாலஸ்தீன தேசத்திலே இருந்தாரோ, நடமாடினாரோ, அதே போல இயேசுவுக்கு ஈக்குவலானவர் அல்லது தேவனாகிய கர்த்தருக்கு ஈக்குவலான அந்த திருத்துவத்தின் மூன்றாமவராகிய பரிசுத்த ஆவியானவர் இங்கேயும் இருக்கிறார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, wherever he goes, எங்கே அவர் இருந்தாலும் அவர் மிக மிக வல்லமையாக செயல்படுகிறவர் என்பதை தான் நம்முடைய கூட்டங்களிலே மக்கள் மறுபடியும் பிறக்கும் போது அல்லது தனியாக நாம் அவர்களோடு பேசும்போது மறுபடியும் பிறக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இந்த மறுபடியும் பிறக்கிற காரியத்திலே மிக மிக முக்கியமானது. அடுத்து ஒரு காரியம், அந்த வார்த்தை என்கிற விதை, வித்து. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களோ? எது? யோவான் 6:63 எடுத்துட்டீங்களோ? ஓகே, குட். எடுத்தீங்கன்னா வாசிக்கிறீங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6:63 என்று இன்னொரு ரெஃபரன்ஸ் அதுல போட்டிருக்கு, அதை தான் வாசிக்கிறாங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. போதும், அவ்வளவு போதும். மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, இல்ல? மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அழிவுள்ள வித்தினால் அல்ல. அங்கேயும் வசனம் வருது. குட், நல்ல வசனம். முழுமையா வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்றாரு. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நாம் இங்கே தியானிக்கிற வார்த்தைகள், என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த தேவனுடைய வார்த்தை, அது ஆவியாயும் அது ஜீவனாயும் அது இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23 இருந்து, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். நல்ல வேர்ட்ஸ், நல்ல கவனிங்க. என்னோடு கூட நீங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாருன்னு பாருங்களேன். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான, அப்புறம் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. You are born again. நீங்களும் நானும் மறுபடியும் பிறப்பதற்கு காரணமாய் இருந்தது என்ன? அது எப்படிப்பட்ட வசனம்? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதும் அழிவில்லாததுமாகிய வசனம். இப்படிதான். there is no other shortcut. ஒருவேளை அந்த முதல்ல ஒரு பாட்டியுடைய திருமணம் சொன்னது மாதிரி எந்த வசனம் என்று தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா பரலோக ரெக்கார்ட்ல அதுதான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறந்த போது தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த அழிவில்லாத அந்த வித்து இருக்குல்ல, அந்த சீட், அதை உங்களுக்குள்ளே வைத்தார். அது எப்படிப்பட்டது? அழிவில்லாத வசனம். அது எப்படி அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி 24வது வசனத்தில் சொல்கிறார். ஏசாயா 40:6-8 இங்கே கோட் பண்ணுகிறார். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் எல்லாமே புல்லின் பூவை
பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம். இந்த அழியாததும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமான இந்த வசனம் என்னது? That is why we say the gospel is the power of God unto salvation. ஆகையினாலேதான் இந்த சுவிசேஷம் இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அவருடைய வல்லமை என்று பார்க்கிறோம். இது நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருமே அழிக்க முடியாது. பரலோகத்திலே நம்மை கொண்டு செல்லும் வரையிலும் மாத்திரமல்ல, அங்கேயும் அது அழியாததும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமான அந்த சுவிசேஷம் அல்லவா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள பேசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இப்போ நமக்கு பாயிண்ட் என்னன்னா, வேத வசனம் அல்லது சுவிசேஷம் எப்படி ஒரு விதையை போல நம்முடைய மறுபிறப்பின் அனுபவத்திலே செயல்படுகிறது என்று. அடுத்த குறிப்புக்கு போகலாம். எப்படிதான் ஜீவன் வருகிறது? என்னதான் ஜீவன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன். நிறைய டைம்ல ஈவன் நான் மிஷனரியா இருக்கும்போது கூட இதனுடைய ஆழம் எனக்கு தெரியும். ஜீசஸ் himself is life. இங்கே ஆவிக்குரிய பிரகாரமாய் உயிரற்ற ஒரு பிணத்திற்கு, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஜீவனற்ற ஒரு பிரேதத்திற்கு தேவை என்ன? ஜீவன். அந்த ஜீவன் என்னது? ஜீவன் என்பது ஒரு பர்சன், ஜீவன் என்பது ஒரு நபர், ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர். நானே ஜீவனாயிருக்கிறேன். யோவான் 3:36. பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார். 3வது அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இங்கேயும் ஒருவேளை உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசம் வைக்கிறது நாம தானே. விசுவாசம் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அவன் ஜீவனுக்கு அந்நியனா இருக்கிறான், ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த மறுபடியும் பிறத்தல் என்கிற அனுபவம் தேவனிடத்திலிருந்து தொடங்கப்படுகிறது. தேவனே அதை செய்கிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் இதை செயல்படுத்துகிறார், செயலாக்கமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுகிறார் பிராக்டிகலா. மூன்றாவதாக, வார்த்தை என்கிற அந்த வித்து மிக முக்கியமான அடிப்படையான காரியத்தை செய்கிறது, உயிர் கொடுக்கிறது. அடுத்தது, இயேசு தாமே, இயேசுதான் ஜீவன் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு என்கிற ஜீவன் இருக்கிறது, இயேசு என்கிற ஜீவன் இருக்கிறது. நாம் செத்த பிரேதமாக கிடக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் செத்த பிரேதமாக கிடக்கிறேன், உயிரற்ற பிண்டமாக கிடக்கிறேன். இயேசு என்கிற ஜீவன் நமக்கு வெளியே இருக்கிறது. இயேசு என்கிற ஜீவன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், சுவிசேஷம் என்கிற வல்லமையான விதை என்கிற வார்த்தை இருக்கிறது. இது எல்லாமே இருக்கிறது. இப்போ ஒண்ணுதான் இல்லை, என்ன இல்லை? விசுவாசம் மாத்திரம் இல்லை, அந்த ப்ராசஸ் தெரியும். அந்த ப்ராசஸ் முடிவடைய வேண்டும்.
இதுல பார்த்தோம்னா குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். விசுவாசம் என்கிற மிக முக்கியமான எலிமெண்ட். அதுதான் நமக்கு இஷ்யூவே. அது என்ன? அது என்னதப்பா? உயிரற்ற பிணமாய் கிடக்கிறேன். இயேசு the life என்று ஒரு லைஃபை சொல்ல வேண்டுமானால் இவர்தான் ஜீவன். ஜீவன் என்று ஒன்று உண்டென்றால் அது அவர்தான். ஏன்னா அவரே எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அருளுகிறார் என்று சொன்னோம் அல்லவா? அந்த ஜீவனாகிய இயேசு இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பவர்ஃபுல், ஈக்குவலி பவர்ஃபுல். பரிசுத்த ஆவியானவர் ஈக்குவலி பவர்ஃபுல். காஸ்பல் ஈக்குவலி பவர்ஃபுல். எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறது. புகாரி பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, தந்தூரி சிக்கன், everything is surrounded. ஒன்னே ஒன்று வேணும். என்ன வேணும்? ஜீவனை கொடுக்கிற ஒரு ப்ராசஸ். வேற ஒண்ணும் இல்லை. கிளியரா ஒரு சிலருக்கு விளங்கி இருக்கும். அந்த ஜீவன் அருளப்படாமல் இருக்கும் போது கண்ணை திறந்து பார்க்க முடியும். முதலாவது இவன் கண்ணை திறந்து பார்க்கணும் இல்லையா? அப்பதான் திடீர்னு உடனே சத்தவனை ஐடென்டிஃபை பண்ணுவானான்னு தெரியல. ஆனாலும் தெரிஞ்சிடும் இல்ல, இது புகாரி பிரியாணி, இது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி. சோ பாக்குறான். இட்ஸ் சோ அட்ராக்டிவ். ஆவி பறக்கிறதா பாக்குறான். இத டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறான். கையை நீட்டி எடுக்கிறான். கை அசையாம இருந்துச்சு. ஆவிக்குரிய காரியங்களுக்கு கை அசையாம இருந்து வேதம் அங்கேயே ஷெல்ஃப்ல தூசி படிந்து இருக்கும். இதுவரை தூசி படிந்து கிடக்கும். இன்னைக்கு அவனுடைய கை அதை நீட்டி எடுக்குது. இதுவரை அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. இன்னைக்கு ஆதியாகமத்துல தொடங்கினா அது வந்து 50 சாப்டர் அட் ஸ்ட்ரெச் போகுது. எடுக்கிறான். இது டேஸ்டியா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுறான். ட்ரிங்க்ஸ் இருக்குது பக்கத்துல, அதையும் விசுவாசம் பார்க்க முடிகிறது. இதுவரை பார்க்க முடியல, இன்னைக்கு பார்க்க முடியுது. இதுவரை அது டேஸ்டியா தெரியல, இதுவரை அது டேஸ்டியா தெரியல. ஆனா இன்னைக்கு அதை பார்க்கும்போது நாக்குல தண்ணி ஊறுது, எச்சில் ஊறுது. அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு கை போகுது. எடுத்து சாப்பிடுறேன், சாப்பிடும்போது சுவைக்கிறேன். அங்க டேஸ்ட் பட்ஸ் வேலை செய்து பிரெயினுக்கு போகுது. ஒரு வித்தியாசமான இனம் புரியாத உணர்ச்சி பொங்கி எழும்புகிறது. The heart is filled with joy. மறுபடியும் நீங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுங்கள். சின்ன பையனா இருந்தாலும் சும்மா சாப்பாடு கொண்டு வரும்போது சாப்பாடு இருக்கட்டும்மா, இன்னும் 2 அதிகாரம் தான், ஆதியாகமம் முடிஞ்சிடும், இந்த புஸ்தகம் முடிஞ்சிடும். இந்த டேஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு? சோ விசுவாசம் என்பது கண் திறந்து முதல் முறையா குழந்தை பிறந்த உடனே கண் திறந்து இந்த உலகத்தை பார்த்ததில்ல, அழுதல, டேஸ்ட் பண்ணதில்ல, எடுத்து சாப்பிடுறது. ஓகே, அது குழந்தை எடுத்து சாப்பிட முடியாது, பெரியவங்க எடுத்து சாப்பிட முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். சோ அந்த டெஃபினிஷனை பாருங்களேன். From God's side, we are united to Christ in the new birth. That's what the Holy Spirit does. From our side, we experience this union by faith in Jesus. தேவனை பொறுத்தவரையில் நம்முடைய மறுபிறப்பில் நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறார். கிறிஸ்து யாரு? கிறிஸ்து என்னது? ஜீவன். அந்த ஜீவனோடு கூட இணைக்கிறார். இதை பரிசுத்த ஆவியானவர் செயலாக்குகிறார். நம்மை பொறுத்த வரையிலே நாம் அந்த இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலம் அந்த இணைப்பை அனுபவிக்கிறோம், அல்லது நம்ம கண் திறந்து பார்க்கிறோம். நானாவது கண் திறந்து பார்க்க முடியுமா? சோ முதல்ல உயிர் பெற்றால் தான் நாம் கண் திறந்து பார்க்க முடியும். ஆகையினாலே தான் நாம் சொல்கிறோம், நான் தான், நல்ல கவனிங்க, இதை அநேகமா புரிஞ்சிருக்கோம். நான் தான் கண் திறந்து பார்க்கிறேன்.
நான் தான் என் கரத்தை நீட்டி எடுக்கிறேன், நான் தான் சாப்பிடுகிறேன், ஆனால் என்னை சாப்பிட வைப்பதற்கு ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஜீவன் எனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்னால பார்த்திருக்க முடியாது. இது என்னுடைய விசுவாசமாகும். நான் தான் விசுவாசிக்கிறேன், ஆனால் விசுவாசிக்க வைக்கப்பட்டேன். மறுபடியும் பிறந்ததுனாலே நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த விசுவாசமும் என்னால் உண்டானதல்ல, அவர் என்னை மறுபடியும் பிறக்க வைக்காவிட்டால் எனக்கு முடியாது என்பதை நான் எம்பசைஸ் பண்ணும்போது தேவன் மகிமைப்படுகிறார். That is our greatest history. இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை பிரியமானவர்களே. ஓகே, அந்த ஃபெய்த்னா என்னதுங்கிறத கடைசியில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலன்னு நினைக்கிறேன். யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, ஜீவன் நானே, ஜீவன் நானே, ஜீவன் நானே, ஜீவ அப்பமும் நானே. அல்லது நாம இப்போ தலப்பா கட்டி பிரியாணி நானே. இப்ப அந்த பிக்சரை பண்ணுவாங்க, செத்த ஒரு பிரேதம், அதுக்கு அதை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், அந்த தலப்பாட்டு கட்டி பிரியாணி இந்த மாதிரி வச்சிருக்கிற மாதிரி இங்கே ஜீவனாகிய இயேசு ஜீவ அப்பமாகிய அந்த டேஸ்டி பிரெட், அந்த மிக மிக ருசிகரமான அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்போ நல்லா கவனிக்கிறதுல, இந்த அப்பத்தினிடத்திலே வருகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகிறவன் பசி அடைய மாட்டான்னா அந்த ஜீவ அப்பத்திட்ட போய் நின்னா பசி போயிருமா? சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும். அதான் இதுல மீன் ஆகுதுல்ல. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்திலே வருகிறவன் அல்லது என்னை சாப்பிடுகிறவன் திருப்தி அடைவான். அவனுக்கு அதற்கு மேலே சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. He will be filled with joy. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அவனுடைய ஆத்மா பூரண திருப்தி அடையும். அவனுடைய இதயத்திலே அவன் சொல்லுவான், இப்பொழுது எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, இப்பொழுது எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு, வேற எங்கேயுமே எனக்கு இது கிடைக்காது என்று அவன் சாப்பிட்டு விட்டு திருப்தி அடைவான். அடுத்த பிரேஸ் பாருங்களேன், என்னிடத்தில் வருகிறவன் என்பதை விளக்கமாக சொல்லுகிறார். அடுத்த பிரேஸ், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். பசிக்கு பேரலனா, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, பசி என்பதற்கு பேரலான வேர்டு தான் தாகம், தாகமடையான். வருகிறவன் என்பதற்கு பேரலான வேர்டு தான் விசுவாசமாயிருக்கிறவன். நீங்களே சொன்னீங்க, வருகிறவன் என்றால் அதுல இம்ப்ளைட் மீனிங் புசிக்கிறவன். புசிக்கிறவன் சாதாரணமா புசிக்க மாட்டான், டேஸ்ட் பண்ணி புசிப்பான், சேவர் பண்ணி புசிப்பான். இதுதான் நம்முடைய பாட்டுல நம்ம கான்ட்ரிபியூஷன். சாப்பிட்டது தான் நம்முடைய பாட்டுல உள்ள கான்ட்ரிபியூஷன். இது என்ன பெரிய கான்ட்ரிபியூஷன்? இது கான்ட்ரிபியூஷனா? அருமையானவனே, சாப்பிடுகிறதும் என்ஜாய் பண்றதும் நான் செய்கிற ஏதோ கஷ்டமான கான்ட்ரிபியூஷனா ஆசீர்வாதமா? The merit அல்ல, the blessing. படி முடிக்கலாம். தொடர்ந்து மீதி உள்ள பாகத்தை நம்ம அடுத்த வாரம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல், அந்த ப்ராசஸ் மாத்திரம் நம்ம விளங்கிக் கொள்ள கற்றுக்கலாம். ஜெபிக்கலாமா? எழும்பி கர்த்தரை நோக்கி நம்மை மறுபடியும் பிறக்க செய்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். Shall we worship God? To whom shall we ascribe full glory?
யாருக்கு நாம் முழு மகிமையை ascribe பண்ணுவோம் பிரியமானவர்களே? விசுவாசிக்க செயலாற்ற இயலாதவர்களால் செத்து கிடந்த பிடமாக கிடந்தோம் அல்லவா? கண்ணே திறக்க முடியாது ஹோப்லெஸ் கண்டிஷன்ல அல்லவா நம்ம இருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அந்த வசனத்தை நம்ம விட்டுட்டோம். நம்ம கோபாக்கினையினுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கோபாக்கினை என்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆனவர்களாக இருந்தோம். நீதியான எந்த காரியமும் செய்ய இயலாதவர்களாக இருந்தோம். ஜீவனுக்கு அந்நியராக இருந்தோம். அவர் நம்முடைய கண்களை திறந்தார் அல்லவா? நமக்கு ஜீவனை கொடுத்தார் அல்லவா? Shall we praise God? Shall we thank the Lord from the deepest of our heart? நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? யாராவது ஒருவர் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு துதி செலுத்தி வர்ஷிப் பண்ணுவோம். மற்றவர்கள் எல்லாம் இன்டர்னலா மனப்பூர்வமாக அந்த ஜெபத்தில் இணைவது நிமித்தமாக நம்முடைய மகிமையையும் துதியையும் அவருக்கு ஆஸ்கிரைப் பண்ணி அந்த வர்ஷிப்போட நம்ம முடிக்கலாமா? யாராவது ஒரு ஜெபத்திலே நடத்த பிதாவானவர் நீர் எங்களுக்கு இந்த காரியங்களை செய்திருக்கிறீர். ஆவியானவர் இந்த காரியங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் ஆண்டவரே படுத்து கிடந்தோம். ஆண்டவரே இயேசுவானவர் நீர் எங்கள் மேல படுத்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை எங்கள் மேல கொடுத்தீர்கள். ஆண்டவரே கர்த்தாவே லாசருவே வெளியே வா என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய மகிமை வெளிப்படும் அடிக்கிறாச்சா ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் ஆண்டவரே. நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஓ லார்ட். ஆண்டவரே கர்த்தாவே ஓ கர்த்தாவே ஒரு மனுஷனும் என்ன பாராட்டக்கூடாதபடி ஆண்டவரே நீர் இப்படியாக செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே கர்த்தாவே எபிசியன்ஸ் 2:9 படிக்கிறபடி ஆண்டவரே கர்த்தாவே இந்த காரியங்கள் இப்படியாக நடந்தபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே சாப்பிடுகிற காரியத்தை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்து நீதி ஒன்றையும் செய்யக்கூடாதவர்களாக இருந்த எங்களை நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் செய்து ஆண்டவரே கர்த்தாவே ஏற்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு நன்றியுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே கர்த்தாவே பிதாவோடு குமாரனோடு கூட இந்த ஐக்கியத்தில் வளரும் அடிக்கிறாச்சா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களோட வசனத்தை உட்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு திருமை பாராட்டுகிறாச்சா. ஆண்டவரே எடுத்து புசிக்க கர்த்தாவே திருமை அளிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சில நேரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ட்ரையா இருக்கிற காரியங்களை நாங்கள் வளர்கிறோம் தேவரே ஆண்டவரே அந்த நிலை மாறுகிறாச்சா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே வசனத்தை உட்கொண்டு ஆண்டவரே திருப்தி அடைய ஆண்டவரே கர்த்தாவே உம்மை காண ஆண்டவரே திருமை பாராட்டுகிறாச்சா. ஆண்டவரே அந்த விசுவாசம் வளர்ந்து பெருகும்படி அறிவிலே விசுவாசம் வளர்ந்து பெருகும்படி திருமை பாராட்டுகிறாச்சா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை ரட்சிப்படை உதவி செய்வதற்கு ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்தவர்கள் வேண்டுமாய் செல்கிறோம். ஆண்டவரை இப்பேற்பட்ட ரட்சிப்பதற்கு நாங்கள் ஆண்டவரை காவலை வச்சிருக்கிறார்கள். தேவரே ஆண்டவரை எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பு ஆண்டவரே ஆண்டவரை சாதாரணமாய் கிடைத்ததல்ல ராஜா. கடையிலிருந்து வாங்கினதல்ல ராஜா. தேவரே ஆண்டவரை நீ ஜீவனை கொடுத்து ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு ஆண்டவரே
ஆண்டவரே இதை குறித்து நாங்கள் ஆண்டவரை சாப்பிட்டு இருக்கும் ஆண்டவரே உடைய வேதத்தை தியானிக்கும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்வையும் வாஞ்சியையும் தந்தர்களையும் ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே தொடர்ந்து உங்களுடைய கரங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா நாங்கள் ஆண்டவரே கட்டாமே ஆண்டவரே அறிகிற அறிவிலையும் ஆண்டவரே உங்களை கிட்டி சேர்க்கிறதுலையும் ஆண்டவரே அதில் திருப்தி அடைந்து அதில் சந்தோஷம் அடைந்து ஆண்டவரே உண்மை போல மாறுகிற ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கட்டளைகளை குறித்து பாராட்டுகிறாங்க தொடர்ந்து இதில் ஆண்டவரே எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா கட்டளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வாதத்தை நடத்துங்க கட்டளை சொன்னதை கேட்டபடி நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பறம் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நிச்சயம் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே